வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் சென்னை. இன்றைக்கி நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். எக் ஃப்ரைட் ரைஸ் ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்லே நம்ம வீட்டிலே அதே மாதிரி ரொம்ப டேஸ்டியாக எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு இன்றைக்கி பார்க்கலாம். நான் இன்றைக்கி செய்ய போகிற குவான்டிட்டி ஒரு 2 பேர் அளவுக்கு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு 2 முட்டை எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சமாக சால்ட் அண்ட் பெப்பர் போட்டுட்டு நல்லா பீட் பண்ணிவிட்டு கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் இப்போ இந்த முட்டையை போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி லைட்டாக ஸ்க்ராம்பிள் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப சின்ன பீசஸாக ஆக்க வேண்டாம். இந்த மாதிரி முட்டை நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இது ஒரு பிளேட்டில் தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ அதே பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. இப்போ பாருங்கள், இஞ்சியும் பூண்டும் இந்த மாதிரி நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. ஒரே ஒரு வெங்காயம் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு பாதி கேரட் எடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 5 பீன்ஸ் இந்த மாதிரி நல்லா ஃபைனாக சாப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் எடுத்துருக்கேன். இங்கே கேபேஜ் சேர்க்கணுன்னா கூட இதில் சேர்த்துக்கலாம். இப்போ கடாயில் எண்ணெய் நல்லா சூடானதும் ஃபஸ்ட்டு நம்ம ஜிஞ்சர் அண்ட் கார்லிக் சேர்த்துக்கலாம். அது கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் இப்போ நம்ம கேரட் பீன்ஸும் சேர்த்துக்கலாம். ஃப்ரைட் ரைஸ் செய்யும்போது நம்ம வெஜிடபிள்ஸ் ரொம்ப வதக்கக்கூடாது. ஏன்னா ஃப்ரைட் ரைஸ்க்கு வெஜிடபிள்ஸ் கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்கன்னா கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க. கேரட் பீன்ஸ் கொஞ்சம் நல்லா வதங்கினதும் இப்போ நான் ஸ்ப்ரிங் ஆனியன்ஸும் ஒரு பாதி கேப்சிகம் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதையும் சேர்த்துக்கலாம். ஃப்ரைட் ரைஸ் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கணுன்ட்டு நான் ரெட் கலர் கேப்சிகம் எடுத்திருக்கேன். நீங்கள் க்ரீன் கலர் கூட சேர்த்துக்கலாம். நம்ம ஃப்ரைட் ரைஸ் செய்யும் போது அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாத்துலேயுமே கொஞ்சமாக கம்மியாக எடுத்தாலே போதும். ஏன்னா அதிகமாக சேர்த்துட்டோன்னா அப்புறம் ரைஸை விட வெஜிடபிள்ஸ் தான் அதிகமாக இருக்கும். ரைஸ் ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும். கேப்சிகமும் இப்போ நல்லா வதங்கிருச்சு. எல்லா வெஜிடபிள்ஸும் நல்லா க்ரன்ச்சியாக இருக்கணும், சேம் டைம் நல்லா குக்காக இருக்கணும். இப்போது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு ஸ்பைசி ரொம்ப பிடிக்கணும்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் சில்லி சாஸ் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. பெரியவங்களுக்கு செய்கிறதா இருந்தால் சில்லி சாஸ் சேர்த்துக்கோங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்தது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஏன்னா ரைஸ்லேயும் உப்பு சேர்த்துருக்கும், முட்டையிலையும் உப்பு இருக்குது, சோயா சாஸ்லேயும் உப்பு இருக்கும், பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ முட்டையும் இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது நம்ம ரைஸ் சேர்க்க போகிறோம். ரைஸ் நல்லா உதிரியாக இருக்கணும், கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது. இதுக்கு பாஸ்மதி ரைஸ் சேர்க்கணுன்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா நம்ம சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற ரைஸே சேர்த்துக்கலாம். இப்போ இந்த முட்டையோட இந்த ரைஸை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க, இல்லைனா இப்போ கூட நம்ம சேர்த்துக்கலாம். இப்போவே பார்க்க நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குல்ல. அடுத்தது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் சேர்க்குறேன். காரம் அதிகமாக வேணும்னா அதிகமாக சேர்த்துக்கோங்க. இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அஜினோமோட்டோலாம் நம்ம எதுவுமே சேர்க்கல, அதெல்லாம் சேர்க்காமலே ஃப்ரைட் ரைஸ் ரொம்ப டேஸ்டியாக பண்ணியிருக்கோம். ஃப்ரைட் ரைஸ் எப்பயுமே நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு தான் பண்ணணும். ஸோ ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா டாஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டாக கார்னிஷிங்காக கொஞ்சமாக ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ், அவ்வளோதான். இப்போ இதை சுட என்ஜாய் பண்ண வேண்டியது தான். இது கூட வெஜ் மஞ்சூரியன், காலிஃப்ளவர் மஞ்சூரியன், மஷ்ரூம் மஞ்சூரியன் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் சைட் டிஷ் வச்சுக்கலாம். இதை அப்படியே சாப்பிட்டாலும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். எப்படி வந்துச்சுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் ரெசிபீஸ்க்கு நம்ம சேனல் டேஸ்ட் ஆஃப் சென்னையை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி நாளைக்கும் வேறொரு சூப்பரான ரெசிபியில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.